ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைடி பேஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் படம் தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு இந்த படம். எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பூஸ் பம்ப்ஸே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த படம் பேர் என்ன தெரியுமா? படத்துக்கு ஏற்ற மாதிரியே தாங்க இருக்குது இந்த பேர். அதுதான் ரிவர்சி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோவை ரெகுலராக போட பார்க்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மழைன்றது பிடிச்ச விஷயம். இந்த மழைன்றது பார்த்தீங்கன்னா கடவுளோட ஆசீர்வாதம் கூட சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மழை வந்தாலே பிடிக்காதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எதிரில் அவங்க அப்பா யாரோ ஒருத்தர் கத்தியால் குத்திடுறாங்க. இந்த சீன்ஸ்லாம் காமிச்சிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ண போயிருக்காரு. டாக்டரும் கேட்குறாரு, என்னப்பா நீ அமைதியாக உட்காந்துட்டு இருக்க, எதனா என்கிட்ட சொல்லலாம் சொல்லிக்கோ, எதனா ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு டைம் ட்ராவலை பற்றி எதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் டைம் ட்ராவலா அதெல்லாம் கட்டுக்கதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா குடும்பத்தால் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ண முடியும், உனக்கு 18 வயசு ஆனால் தான் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் உண்மையை சொல்கிறார், என்னால் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு இதில் இருக்க டாக்டர்கிட்டையும் சொல்கிறாரு. ஆனால் என்னால் ஃபியூச்சருக்குலாம் போக முடியாது, என்னோட பாஸ்ட்டுக்கு மட்டும் தான் போய் எதுவாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்கிற. டாக்டர் அதை நம்ப மாட்டுறாரு. சரி அதை நான் நிரூபித்து காமிக்கிறேன்னு சொல்லி டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை எழுத சொல்கிறாரு. அந்த நம்பரை நான் உங்களுக்கு பார்க்காமலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரும் எழுதுவார். அப்போனா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோவுடைய பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்திருப்பாரு. டாக்டருக்கு ஒரு ஃபோன் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறார், ஆமாம் அது எடுங்க, உங்கள் ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா பிரெட்டையும் பாலையும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரோட ஒய்ஃபை சொல்கிறாங்க, பிரெட்டையும் பாலையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரே ஒரு செகண்ட் ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. அதான் நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்கிறாரு, இப்போ பாருங்க உங்களுடைய அசிஸ்டன்ட் 29ஆம் நம்பர் பேஷண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணான்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லேடியும் உள்ள 29ஆம் நம்பர் பேஷண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க.